விசேஷமா இந்த பதிவு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு எச்சரிப்பான ஒரு பதிவு. ஏன்னு கேட்டா, இந்த இஸ்லாமியர்கள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அதிகமா நம்ம சொல்லிட்டு வரோம். ஏன்னு கேட்டா, அவங்க எப்பவுமே சாந்தி, சமாதானம் அப்படின்னு தான் வருவாங்க. கடைசியில அவங்க எப்பேர்ப்பட்ட மத தீவிரவாதம், பயங்கரவாதத்த அவங்களுடைய மனப்பான்மையே, அவங்களுடைய சிந்தனையே, அவங்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நெறைய சாட்சிகள் நம்ம வீடியோக்கள்ல பார்த்துட்டு வரோம். அதேபோல இன்னொரு ஒரு பதிவத்த நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த புண்ணியவான பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் ஒரு மௌலானான்னு சொல்றாங்க. ஒரு போதகரு. அவர் இஸ்லாத்துல ஜனங்களுக்கு எப்படி அதாவது நட்போதனைகள கொடுக்கிற ஒரு போதகரு. அப்ப டீச்சரு, ஒரு ப்ரீச்சரு. இவரு அடிக்கடி எங்கெங்கேயோ போவாப்புல. காபாவுக்கு போவாப்புல, இஸ்ரேலுக்கு போவாப்புல, அங்கங்க போயிட்டு வருவாப்புல. அ அப்பேற்பட்ட அநேகருக்கு வந்து நட்போதனைகள கொடுத்து, அ அவங்கள அல்லாவின் வழியில, அந்த கண்மணி நாயகத்தின் வழியில வழி நடத்துறவரு இவரு. அப்ப சமீபத்தில இவரு ஒரு துவா செய்யணும். எப்படி துவா செய்றது? அப்படிங்கிறத தன்னுடைய இஸ்லாமியர்களுக்கு கற்றுக் குடுக்குறாரு. அவங்க போதனையா கற்றுக் குடுக்குறாரு. அப்ப இவரும் அதத்தான் காலங்காலமா செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. இவர் குடும்பத்திலயும் அப்படித்தான் இருந்திருப்பாங்க போல இருக்கு. இவங்க மசூதியில எல்லாரும் அப்படித்தான் இருந்திருப்பாங்க போல இருக்கு. அதே இப்ப சோசியல் மீடியாவுல பகிரங்கமா துவா செய்றது எப்படி? அப்படிங்கிறத அ சொல்லிக் குடுக்குறாரு. இப்ப இத இவர ஆதரிச்சு ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க, அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அப்படி என்ன துவா இவரு சொல்லிக் குடுத்தாரு, அத கொஞ்சம் விளக்கமா பார்த்துட்டு, அதுக்கடுத்து இன்னொரு கிளிப்பையும் வீடியோ கிளிப்பையும் பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்ப இந்த மௌலானா என்ன ஒரு போதனை குடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஐயா சொல்லுங்கய்யா, போதனை குடுங்கய்யா. யாருக்கு குடுக்குறீங்க? எங்களுக்கும் குடுங்க, கிறிஸ்தவர்களுக்கும் குடுங்க, இஸ்லாமியர்களுக்கும் குடுங்க. அ. மற்ற அரபு நாடுகளுக்கு அல்லாஹ் தைரியத்தை, அவனுக்கு இந்த மாதிரி தைரியத்தை இவனுக்கு கூட அல்லாஹ். யூதர் அஸ்ராலை அழிச்சு நாசமாக்கி அல்லாஹ், டெல்லவி அழிச்சு நாசமாக்கி அல்லாஹ், இஸ்ரேல் அழிச்சு நாசமாக்கி அல்லாஹ். முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொடுப்பானாக, ஈரானுக்கு அல்லாஹ் சக்தியை கொடுப்பானாக, ஹிதாயத்தை கொடுப்பானாக, யூத நஸ்ரானி சக்திகளுக்கு அல்லாஹ் அழிவை கொடுப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். ஹமாஸுக்கு ஹிஸ்புல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஹிஸ்புல்லா சப்போர்ட் யாரு? ஈரானுடைய ஆயுதங்கள். ஹமாஸுக்கு ஹவுதி சப்போர்ட் பண்ணாங்க. யாரு? ஈரானுடைய ஆயுதங்கள். அந்த சப்போர்ட்லாம் இருந்ததுனால ஹவுதிகள் வந்து செங்கடலை மறிச்சாங்க. செங்கடலை மறிச்சு ஒரு அமெரிக்க கப்பல் போக விடல, ஒரு யூத கப்பல் போக விடல. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் அல்லாஹ்வுடைய உதவி. ரெண்டாவது ஈரானுடைய மறைமுக சப்போர்ட், மறைமுக செஞ்சுச்சு. ஆனா எந்த அரபு நாடுகளாவது நீ நேரடியாக செய்ய வேண்டாம், ஈரான் செஞ்ச மாதிரி மறைமுகமாக செஞ்சீங்களா? ஒரு போராளி குழுக்களை உருவாக்கி, ஒரு கிளர்ச்சி குழுக்களை உருவாக்கி அவங்க மறைமுகமாக சப்போர்ட் பண்ணீங்களா? எந்த அரபு நாடு செய்யலையே, யாரும் வாய் திறக்கலையே. ம். சரி, இப்ப நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது, அற்புதமான ஒரு காரியத்த சொன்னாரு. இந்த உலகம் முழுவதும் போயி, இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்த சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இதோ நான் உங்களை ஆடுகளை ஓநாய்களுக்குள் கூட்டத்துக்குள்ளே அனுப்புகிறது போல உங்களை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே நேரத்துல ஒரு எச்சரிப்பும் குடுத்தாரு. இங்க பாருங்கப்பா, கடைசி காலத்துல நடக்க போகிற சம்பவங்கள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா, உங்கள கொலை செய்றவன், அதாவது அரபி பைபிள்ல ரொம்ப அழகா எழுதியிருக்கு. உங்களை கொலை செய்கிறவன் அல்லாஹ்வுக்கு தொண்டு செய்கிறவன் என்று எண்ணும் காலம் வரும். அதாவது அல்லாஹ்வுக்கு சேவை செய்கிறவன் அப்படின்னு நினைக்கும் காலம் வரும். அதனால உங்கள கொலை செய்வாங்க அப்படின்னு அப்பவே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எச்சரிப்பு குடுத்திருந்தாரு. அதே போல இப்பவும் எங்க பார்த்தாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க, இங்க பாருங்கப்பா, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா நிறைய பூஜைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கு, மந்திரவாதங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கு, பில்லி சூனியங்கள், ஏவலின் ஆவிகளை ஏவி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டா குடும்பத்துல ஆக்சிடென்ட் ஆகணும், இல்லைன்னா ஏதாவது நோய் வரணும், ஏதாவது பிரச்சனை ஆகணும், அப்படி கல்யாணம் ஆகக்கூடாது, புள்ள பிறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விதவிதமான ரூபத்துல அந்த குடும்பம், கிறிஸ்தவ குடும்பம்னா அது அழிஞ்சு போகணும், எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில இல்லாம போகணும் அப்படின்னு நிறைய விதங்கள்ல பிசாசானவன் விதவிதமான மாந்திரீகங்களையும், பூஜைகளையும், மாந்திரீக பூஜைகளையும், பில்லி சூனியங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவனுடைய ஏஜென்ட்கள் மூலமா. அதனால கிறிஸ்தவர்கள் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து, பரிசுத்தமா, விசுவாசமா உங்கள பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு அடிக்கடி நிறைய பேர் சொல்றது உண்டு. அப்படி அவங்க சொல்லும் பொழுது, இப்படியுமாயா மனுஷங்க செய்வாங்க? அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இவர் எத வச்சு சொல்றாப்ல அப்படின்னு அந்த நேரத்துல புரியாம இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் கழிச்சு நாங்களே நேர்ல பார்க்கும் பொழுது ஆச்சரியப்பட்டு போனோம். அதே போல இப்ப சோசியல் மீடியாவுல ரொம்ப பகிரங்கமா, இப்ப மறைமுகமா, பகிரங்கமா, பகிரங்க மாதிரியான மறைமுகமா, மறைமுகம் மாதிரியான பகிரங்கமா அ வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா. எங்கெங்கேயோ நடந்துகிட்டு இருந்தது, இப்ப தமிழ்நாட்டுல நடக்கிறது அப்படிங்கிறது தான் பெரிய அதிசயமான விஷயம். அதனால தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, இப்ப இந்த மௌலானா சொல்ற விஷயங்கள முதல்ல இருந்து பார்ப்போம். ஐயா சொல்லுங்கய்யா. மற்ற அரபு நாடுகளுக்கு அல்லாஹ் தைரியத்தை, அவனுக்கு இந்த மாதிரி தைரியத்தை இவனுக்கு கூட அல்லாஹ். யூதர் அஸ்ராலை அழிச்சு நாசமாக்கி அல்லாஹ்,
என்னடா இது? அதாவது யூதர்களையும், நசராணிகளையும் அழிச்சு நாசமாக்கு அல்லாஹ். ச்சே! அடடடடடடா! அ, அழிச்சு நாசமாக்கி அப்படி போடு. டெல் அவிவ அழிச்சு நாசமாக்கு அல்லாஹ். சரி. அல்லாஹ், இஸ்ரேல் அழிச்சு நாசமாக்கி அல்லாஹ். ஓஹோ! அப்ப முழுக்க இஸ்ரேலே அழிச்சு நாசமாக்கணும். சரி. முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுப்பானாக. அடாடாடா! இது ஓஹோ! அப்ப யூதர்களையும், கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் வந்து நாசமாக்கணும். டெல் அவிவ்ல இருக்கிற குழந்தைகளையும், கர்ப்பிணிகளையும், பெண்களையும் எல்லாரையும் அல்லாஹ் வந்து அழிக்கணும். அப்படி அழிச்சா இஸ்லாமியர்களுக்கு பாத்தீங்களா, இஸ்லாமியர்களுக்கு வெற்றி. இதுதான் இஸ்லாமியர்களுக்கு வெற்றி. நல்லா கவனிங்க. இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் வெற்றி எப்படி கொடுப்பான் அப்படிங்கறத இந்த மௌலானா ஐயா சொல்றாப்ல. நல்லா காது கொடுத்து எல்லா கிறிஸ்தவர்களும் கேளுங்க. பகிரங்கமா இப்படிப்பட்ட துவாவை இந்த மனுஷன் செய்யறான் அப்படின்னா மறைமுகமா என்னென்ன இவங்க செய்வாங்க அப்படிங்கிறத பாருங்க. இது வந்து இவர் இதுக்கு முன்னாடி இவர் படிக்கிற குரான் அப்படித்தான், அதை எழுதின கொண்டு சகாபாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க. அதை யாரையா கொண்டு அது கண்மணி நாயகம் கொடுத்தா. கண்மணி நாயகம் அவருக்கு எப்படி வந்துச்சு? அந்த ஹீரா குகையில கண்மணி நாயகத்தை கழுத்து பிடிச்சி நெரிச்ச ஒரு கருப்பு உருவம் தான், அதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அங்கிருந்து 1400 வருஷமா இப்ப தமிழ்நாட்டுக்கெல்லாம் வந்து பார்வேர்ட் ஆகி இறக்குமதியாகி இப்ப பகிரங்கமா துவா செய்யறாங்க. யாருக்கு? அட ஐயா இன்னொருக்க செய்யுங்க. ஐயா செய்யும் பொழுதுதான் ரொம்ப அதிசயமா இருக்கு. ஐயா இன்னொருக்க செய்யுங்க. மற்ற அரபு நாடுகளுக்கு எல்லாம் தைரியத்தை, அவனுக்கு இந்த மாதிரி தைரியத்தை இவனுக்கு கூட அல்லாஹ். யாருக்கு கொடுக்க சொல்றாப்புல? அதாவது ஈரானுக்கு இருக்கிற மாதிரி தைரியத்தை, பாலஸ்தீனத்துக்கு இருந்த மாதிரி தைரியத்தை சவுதி அரேபியாவுக்கு, மற்ற இஸ்லாமிய நாடுக்கு 52 57 இருக்கு, அந்த நாடுகளுக்கு கொடுக்க சொல்றாப்புல. அல்லாஹ் குடு. அல்லாஹ் ஈரானுக்கு மட்டும் ஏன் அல்லாஹ் அந்த தைரியத்தை கொடுத்த? எல்லா இஸ்லாமியர்களுக்கும் கொடு, எல்லா இஸ்லாமிய நாடுகளுக்கும் கொடு. அப்படி கொடுத்தா யூத நஸ்ராலை அழிச்சு நாசமாக்கி அல்லாஹ். ஆடாடாடா! யூதர்களே நசராணிகள்னா கிறிஸ்தவர்கள். யூதர்களை மட்டும் இல்ல, யூதர்கள் வந்து பரம எதிரிகள். அந்த ஏன்னு கேட்டா ஆபிரகாமின் வாக்குத்தத்த சந்ததி, அதனால பரம எதிரி அவன். அதனால அவனை கொல்ல சொல்லுவாங்க, கொலை செய்யோ இல்ல நாசமாக்க சொல்றாங்க அல்லாஹ்கிட்ட. கண்மணி நாயகமும் அதைத்தான் செஞ்சாப்புல. சாகுற வரைக்கும், அவர் சாகும் பொழுது கூட யூதர்களை தபிச்சுக்கிட்டே செத்தாப்புல. அதனால அவர் வழித்தோன்றல்கள் தானே இவங்க. அவங்களுடைய அங்க அடிச்ச பில்லி சூன்யம் இங்க வரைக்கும் தமிழ்நாடு வரைக்கும் பாதிக்குது. அதனால யூதர்களை எல்லாம் கொல்லலான்னு சொல்றாங்க. அதுல ஒரு நியாயம் இருக்கு. சரி, ஆனா ஏன்னு கேட்டா ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்பொழுது யூத குலத்துல பிறந்தாரு. அது பிசாசானவனுக்கு பயங்கரமான கோபம். அப்ப அதனால அந்த யூத குலத்தை எல்லாம் அழிக்கிறதுக்காக யாரையோ அனுப்பிச்சு விட்டான். இன்ன வரைக்கும் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கான். இன்ன வரைக்கும் அதை தான் பிசாசு செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னு கேட்டா யூதர்கள் வழியா ரட்சிப்பு இந்த உலகத்துக்கு வருது அப்படிங்கிறது அவனால தாங்கி கொள்ள முடியல. அதனால யூதர்களை மொத்தமா அழிக்கணும், பழி வாங்கணும் அப்படின்னு அவன் துடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் மூலமா யாரெல்லாம் என்னென்ன இன்ஃபுளுயன்ஸ் பண்ணப்பட்ட எல்லாருமே இன்னைக்கு நல்லா கவனிங்க, யூத வெறுப்பு உள்ள எல்லாருமே பிசாசானவனால இன்ஃபுளுயன்ஸ் பண்ணப்பட்டவங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. ஒருத்தன் சும்மா தேவையில்லாம யூதர்களை வம்பிழுக்கிறான், யூதர்களை வெறுக்கிறான், யூதர்களை குறித்து அவதூறு பரப்புறான் சம்பந்தமே இல்லாம அப்படின்னா அவன் இந்த பிசாசானவனால இன்ஃபுளுயன்ஸ் பண்ணப்பட்டவன் அப்படிங்கிறது தெள்ள தெளிவு. அப்ப அதே போலதான் இந்த புண்ணியவானு யூதர்களை சபிக்கிறாப்புல. எங்க கண்மணி நாயகன் சபிச்சு, அவர் கண்மணி நாயகன் அதைத்தான் செஞ்சாப்புல, இவரும் அதைத்தான் செய்யறாப்புல. அப்படியே தங்களுடைய இஸ்லாமியர்களுக்கு, அந்த மும்மின்களுக்கு இவரும் போதிக்கிறாப்புல. டெல் அவிவ் அழிச்சு நாசமாக்கி அல்லாஹ். இஸ்ரேல் அடாடா டெல் அவிவையும் அழிச்சு நாசமாக்கணுமா? முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுப்பானாக. அடாடாடாடாடாடா! முஸ்லீம்களுக்கு இப்படித்தான் வெற்றியை கொடுக்கணுமா? யார கிறிஸ்தவர்களை எல்லாம் அழிச்சு நாசமாக்கணுமா? அல்லாஹ், என்ன அல்லாஹ் நீ பார்த்துக்கிட்டு இருக்க? அவன் அழிச்சு நாசமாக்கு அல்லாஹ் அப்படிங்கிறாப்புல. இப்படிப்பட்ட துவாவை நீங்க எங்கேயாவது இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு மனுஷன் ஒரு கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்கிற ஒரு பிரச்சனைக்கு, அந்த பிரச்சனைக்கு வேண்டிக் கொள்ளும் பொழுது எப்படி வேண்டிக் கொள்கிறான் பாருங்க. அல்லாஹ், யூதர்களையும் கிறிஸ்தவர்கள் அப்படி என்னதான் இவனுக்கு துரோகம் செஞ்சாங்க அப்படின்னு எனக்கு புரியல. அப்படி இருந்தாலும் சோத்துல மண்ணள்ளி போட்டாங்களா? இல்ல நான் நினைக்கிறேன் இவங்க செய்யற துவாவே இதுதான். மிடில் ஈஸ்ட்ல, சிரியாவில் நடந்த அந்த சம்பவத்துக்கு காரணம் இவருடைய துவாவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா அல்லாஹ் வந்து இவர் துவா செஞ்சிருக்காப்புல. அல்லாஹ், சிரியாவில் கிறிஸ்தவர்கள் நசராணிகளை அழிச்சு நாசமாக்க அல்லாஹ் அப்படின்னு கேட்டிருப்பாரு நினைக்கிறேன். அப்போ உடனே அல்லாஹ் ஒரு தற்கொலைப்படை அனுப்பிச்சு அங்கே இருக்கிற 20 பேரோ 30 பேரையோ கொண்டுட்டாப்ல. அல்லாஹ் கொண்டுட்டாப்ல. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் ஆஸ்பத்திரியில் கிடக்குறாங்க. அப்போ இவருடைய துவா வந்து இப்போ நான் நினைக்கிறேன் இஸ்லாமியர்களுடைய துவா வந்து இப்போ வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் வந்து அவங்களுக்கு வெற்றி கொடுத்துக்கிட்டு இருக்காப்ல. நேற்று முந்தா நாள் நடந்த சம்பவமே அதுக்கு சாட்சி. ஆனால் இப்போ வந்து டெல் அவிவில் எல்லாரும் நாசமாக்க அல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. டெல் அவிவே நம்மளையெல்லாம் நசராணிகள்னா நம்ம கிறிஸ்தவர்களை எல்லாம் நாசமாக்க இல்லைன்னா இந்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாமே யூதர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்களாம்.
அவங்களுக்காக துவா செய்கிறாங்களாம். அதனால கிறிஸ்தவர்களையும் நாசமாக்கு அல்லாஹ் அப்படிங்கிறாப்புல. அடாடாடாடா. ஈரானுக்கு அல்லாஹ் சக்தியை கொடுப்பானாக, ஹிதாயத்தை கொடுப்பானாக. யூத நஸ்ரானி சக்திகளுக்கு அல்லாஹ் யூதர் நசராணிகள் சக்தி. யூதர்கள் அவங்க வேற, கிறிஸ்தவர்கள் வேற. நசராணிகள் தான் கிறிஸ்தவர்கள். அப்ப அவங்களுக்கு அழிவை கொடுப்பானாக, அல்லாஹ் அழிவை கொடுப்பானாக. என்ன ஒரு திருவாய் மொழிகிறாரு ஒரு புண்ணிய வாயிலிருந்து. எப்பேற்பட்ட. ஆனா இந்த எப்படிதான் இந்த மனுஷன் 4 பேருக்கு அட்வைஸ் பண்றாப்புல, எப்படி கவுன்சிலிங் கொடுக்குறாப்புல, என்ன எனக்கு புரியலையே. அப்ப இஸ்லாமியர் வீட்டுக்கு பக்கத்துல எல்லாம் கிறிஸ்தவர்கள் குடியிருப்பாங்க. அப்ப இப்படித்தான் சொல்லுவாங்க போல இருக்கு. ஐயா அல்லாஹ். அதனாலதான் இவங்க எங்க போனாலும் துவா செய்யும் பொழுது எங்க போனாலும் துவா செய்வாங்க. ரோட்டை மறிச்சிட்டு துவா செய்வாங்க. அப்புறம் ட்ரெயினுக்கு முன்னாடி துவா செய்வாங்க. அப்ப நாங்க கூட நினைச்சேன் கடவுள் மேல அம்புட்டி. ஐயா அதுக்கு தான் மசூதி இருக்கு, அதுக்கு தான் வீடு இருக்கு, அதுக்கு தான் இடம் இருக்கு தொழுகை செய்யறதுக்கு. அங்க போய் செய்ய வேண்டியதானே. இங்க இப்படியெல்லாம் இந்த மாதிரியான ரோட்டையெல்லாம் மறிச்சுக்கிட்டு பஸ்ஸை போக விடாம இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு அப்புறம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இப்படியே தான் ஏன் இருக்கணுமா அப்படிலாம் கேட்டிருக்கேன். ஆனா இப்பதான் தெரியுது அப்ப என்ன துவா செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்ப ஏன் அல்லாஹ் ரோட்ல போறது கிறிஸ்தவனை எல்லாம் பாருல, நசராணி போய்கிட்டு இருக்கான் அல்லாஹ், கார்ல போறான், பைக்ல போறான் அல்லாஹ், அவன் நல்லா இருக்கான் அல்லாஹ், ஐயோ நல்லா பிசினஸ் பண்றானே அல்லாஹ், ஏன் அல்லாஹ் அவனை நாசமாக்க அல்லாஹ், ஐயோ அப்படின்னு பொங்குறாப்புல. பாவம். என்ன செய்யறது. சரி. கொடுப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். ஹமாஸுக்கு ஹிஸ்புல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஹிஸ்புல்லா சப்போர்ட் யாரு? ஈரானுடைய ஆயுதங்கள். ஹமாஸுக்கு ஹவுதி சப்போர்ட் பண்ணாங்க. யாரு? ஈரானுடைய ஆயுதங்கள். ஓஹோ. அந்த சப்போர்ட்லாம் இருந்ததுனால ஹவுதிகள் வந்து செங்கடலை மறிச்சாங்க. செங்கடலை மறிச்சு ஒரு அமெரிக்க கப்பல் போக விடல, ஒரு யூத கப்பல் போக விடல. அதான் வணிகம்லாம் செய்ய விடல. ஏன்னு கேட்டா ஈரான்காரன் வந்து ஆனா இவர் வந்து டைரக்டா சொல்லாம மறைமுகமா சொல்றாரு பாருங்க. ஏன்னு கேட்டா ஈரான்காரன் தான் இந்த 3 பயங்கரவாத குழுக்களையும் உண்டு பண்ணி அதுக்கு சோறு போட்டு அதுக்கு வேண்டிய எல்லா விதமான ஆயுதங்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா உதவி செய்யறவர் உதவிதான் செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ற, மறைமுகமும் உதவி செஞ்சாரு. ஆனா ஈரான்காரன் தான் பெத்து போட்ட, ஈரான் பெத்து போட்ட 3 பிள்ளைங்க தான் இந்த HHH, ஹமாஸ், ஹெசபுல்லா, ஹூதி அப்படிங்கிறத டைரக்டா சொல்ல மாட்டேங்கிறாப்புல. உதவி செஞ்சாரு, எல்லா ஆயுத உதவிகளும். ஈரான்காரன் நேத்து ஸ்ரீலங்காவுக்கு மட்டும் ஆயுத உதவி செய்யல, எங்க எல்லாருக்கும் எல்லா பயங்கரவாத தீவிரவாத இயக்கங்கள் அப்படின்னா அதுக்கு எல்லா வித உதவியும் ஆளை கொள்றதுக்கு, சித்திரவதை செய்யறதுக்கு, கற்பழிக்கிறதுக்கு எல்லா விதமான உதவி செய்வாப்ல. யாரு? நம்ம ஈரான்காரரு. அவருக்கு அல்லாத உதவி செய்வாப்லையாம். அல்லாஹ்வுடைய உதவினாலதான் ஈரான்காரு செய்யறதா இவரும் சொல்றாப்ல. அப்ப நடக்கிற மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற எல்லா விதமான பயங்கரவாதங்களுக்கு, தீவிரவாதங்களுக்கு காரணம் யாரு அப்படின்னா இந்த நம்ம ஈரான்காரு தான். அதாவது அல்லாஹ் தான் காரணம். என்கிட்ட அல்லாஹ் தான் உதவி செஞ்சிருக்காப்ல. சொல்லுங்கய்யா. சப்போர்ட்லாம் இருந்ததுனால ஹவுதிகள் வந்து செங்கடலை மறிச்சாங்க. செங்கடலை மறிச்சு ஒரு அமெரிக்க கப்பல் போக விடல, ஒரு யூத கப்பல் போக விடல. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் அல்லாஹ்வுடைய உதவி. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் எதுக்கு? ஸ்ரீலங்காவுக்கு ராஜபக்சேவுக்கு ஆயுத சப்ளை, ஹமாஸுக்கு ஆயுத சப்ளை, ஹெசபுல்லாவுக்கு ஆயுத சப்ளை, ஹூதிக்கு ஆயுத சப்ளை, அங்கேருந்து ராக்கெட்டை விட்டு இஸ்ரேலில் ராக்கெட்டை விட்டு அநியாயமாக அப்பாவிகளை கொள்வது, அதெல்லாமே எல்லா காரியமும் ஈரான் தான் செய்வான். ஆனால் இது யாருடைய உதவி அப்படின்னா அல்லாஹ்வினுடைய உதவியில தான் அவன் செய்கிறான். அவனுக்கு எங்கே சக்தி கிடைக்குது? அல்லாஹ் தான் சக்தி படுத்துறாப்புல. அதனால தான் ஒரு துவா செய்கிறாப்புல. அல்லாஹ் ஈரானுக்கு சக்தி கொடு அல்லாஹ் அப்படிங்கிறாப்புல. துவா செய்யும் பொழுது அப்படிதான் சொல்றாப்புல. இன்னொருக்கா சொல்லுங்க. ரெண்டாவது ஈரானுடைய மறைமுக சப்போர்ட் மறைமுக செஞ்சுச்சு. ஆனா எந்த அரபு நாடுகளாவது நீ நேரடியா செய்ய வேண்டாம், ஈரான் செஞ்ச மாதிரி மறைமுகமாக செஞ்சீங்களா? ஒரு போராளி குழுக்களை உருவாக்கி, ஒரு கிளர்ச்சி குழுக்களை உருவாக்கி அப்படி போடு. அதாவது போராளி, இவருடைய பாஷையில போராளி குழுக்கள்னா பயங்கரவாத தீவிரவாதிகள் தான். அதைத்தான் இந்த ஹமாஸ், ஹூதி இவங்களை தான் போராளிகள் குழுக்கள் இவங்க சொல்றாங்க. அதே போல பயங்கரவாதிகளை, தீவிரவாதிகளை உருவாக்கணுமா? யாரு? சவுதி உருவாக்கணுமா? மற்ற இஸ்லாமிய நாடுகள்லாம் அப்படி உருவாக்கணுமா? அது கிளர்ச்சியாளர்களை தூண்டி விடணுமா? கிளர்ச்சியாளர்கள் எப்படி இன்னைக்கு லண்டனை ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, இந்த கிளர்ச்சியாளர்கள் யூரோப்பையெல்லாம் ஒரு ஜோலி முடிஞ்சு அந்த மாதிரி கிளர்ச்சியாளர்களை தூண்டி விடணுமா, உருவாக்கி விடணுமா எல்லா இஸ்லாமிய நாடுகளும்? யாருக்கு? கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா, யூதர்களுக்கு விரோதமா? என்ன ஒரு அருமை! இப்படிப்பட்ட புண்ணியமான மனுஷனை நீங்க பார்த்துருக்கீங்களா? அதனாலதான் நாங்க இந்த புண்ணியவான்கள்னு ஒரு அழகா சொல்றோம் நாங்க. சார், இந்த மனுஷனுடைய இருதயமும் சிந்தனையும் மனப்பான்மையும் இவருக்கு வந்து அந்த அல்லாஹ் வந்து ஒரு புது உலகத்தை இவருக்கு கொடுக்கணும்.
புது உலகத்தை கொடுக்கணும். என்னுடைய அடிமை எப்பேற்பட்ட மனப்பான்மை இவருக்கு புது உலகம், புதிய பூமி, புதிய வானம்லாம் கொடுத்து அவரை அங்கே தங்க வைக்கணும். இவர் பேசுகிற இந்த பேச்சும் இவருடைய முகத்தையும் பார்த்தாலே எவ்வளோ கருணை முகம் பாருங்களேன். அதை கிளர்ச்சியாளர்களெல்லாம் தூண்டி விடணுமா? அவங்க மறைமுகமாக சப்போர்ட் பண்ணீங்களா? அதை கேட்குறாப்புல எல்லா சவுதி அரேபியா மற்ற நாடுகள் எல்லாம் இஸ்லாமிய நாடுகளை கேட்குறாப்புல மறைமுகமாவது சப்போர்ட் பண்ணீங்களா? ஏதாவது கிளர்ச்சியால் ஏதாவது ஒரு பயங்கரவாதிகளை ஏதாவது உருவாக்குனீங்களா? என்னையா நீங்கள் இஸ்லாமியர்கள் அப்படின்னு கேட்குறாப்புல அவங்க. நீங்களாம் ஒரு இஸ்லாமியர்களா? ஈரான் பாரியா என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. இலங்கைக்கு ஆயுத சப்ளை அனுப்புனா, விடுதலை புலிகளை கொன்னா, ஈழத்தமிழர்களை கொன்னா, அதே போல் இப்போ ஹமாஸு ஹூதியெல்லாம் வந்து இஸ்ரேலிகளை கொண்டுக்கிட்டு இருக்கான். இப்படி காரியம்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் என்னடானா அமெரிக்காவுக்கு கைக்கூலி மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கீங்களே. நீங்கள் ஒரு கிளர்ச்சியாளர்களை தூண்டி விடக்கூடாதா? உருவாக்கி விடக்கூடாதா? ஒரு போராளிகளை பயங்கரவாதிகளை உருவாக்கி விடக்கூடாதா? உருவாக்கி விட்டு அமெரிக்காவுக்கு, இஸ்ரேலுக்கு, கிறிஸ்தவ நாடுகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அனுப்பிச்சு விடக்கூடாதா? அப்பதானே அல்லாஹ்வினுடைய ஆசை, கண்மணி நாயத்தினுடைய ஆசை இந்த பூமியில நிறைவேறும். ஏன்னா கண்மணி நாயன் தான் சொன்னாரு, இந்த மிடில் ஈஸ்ட்ல இருந்து யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நான் துரத்தி விடுவேன் அப்படின்னு சொன்னாப்ல. இப்ப 1400 வருஷத்துக்கு முன்னாடியே அதைத்தான் இந்த 1400 வருஷமா இந்த புண்ணியவான்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. என்னடா நம்ம கண்மணி நாயகம் துரத்தி விடுவேன்னு சொன்னதை திருப்பி வந்து யூதன் வந்து தன்னுடைய நாட்டை கட்டிக்கிட்டானே. எங்க பார்த்தாலும் கிறிஸ்தவங்களா இருக்காங்களே, ஐயோ பெரிய பணக்காரங்களா இருக்காங்களே, வல்லரசா இருக்காங்களே, அல்லாஹ் நீ என்ன அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்க, நாசமாக்கு அல்லாஹ் அப்படின்னு கதறாப்புல. எந்த அரபு செய்யலையே. ஐயோ யாரும் வாய் திற அதான் எல்லாரும் வாயை திறங்க, எல்லாரும் வாயை திறங்க. ஒரு அரபு நாடு கூட ஐயோ கிளர்ச்சியாளர் உருவாக்கலையே. ஈரான் மட்டும்தானே இந்த 3 பயங்கரவாதிகளை உண்டாக்குனா, மற்ற நாடுகள் உண்டாக்குனாங்களே. அவை நாடானா அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறாப்புல. நான் நினைக்கிறேன் இவர் தமிழ்நாட்டில் எத்தனை ஐயா தமிழ்நாட்டு கிறிஸ்தவர்களே, இந்த புண்ணியவானை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை இயக்கங்களை இங்கே கிளர்ச்சியாளர்கள் உருவாக்கி வச்சிருக்கான்னு தெரியாது. சொல்றத பார்த்தா அப்ப போராளிகள் குழுக்கள் அப்படிங்கிற பேர்ல பயங்கரவாதிகள் குழுக்களை இப்பதான் 4 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தோம். அந்த IS தீவிரவாதிகள் அந்த குழுக்களுக்கு அவன் எங்க இருக்கான் ஈராக்ல, அந்த குழுக்களுக்கு தமிழ்நாட்டில இருந்து ஆட்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. அப்போ இந்த புண்ணியவான் எப்பேற்பட்ட மனநிலையில் இருக்கிறான்னு பாருங்க. எத்தனை விதமான பயங்கரவாத குழுக்களை உருவாக்கி வச்சிருக்கானோ தெரியல. என்னைக்கு அவங்க வந்து இந்த சிரியாவில் வெடிச்சு செதறின மாதிரி இன்னைக்கு சர்ச்சுகளில் வந்து வெடிச்சு செதறும் போது தான் தெரியும் அது யார் காரணமாக ஏன்னு கேட்டால் இவர் துவா செஞ்சு சிரியாவில் இத்தனை கிறிஸ்தவர்கள் செத்து போயிட்டாங்க. அதனால ரொம்ப சந்தோஷப்படுறாப்புல. அல்லாஹ் யூதர்களையும் நஸ்ரானிகளையும் நாசமாக்கு அல்லாஹ் அப்படிங்கிறாப்புல. இவருடைய பேச்சை கேட்டு எத்தனை பேர் இங்கே துவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அல்லாஹ் அதே போல் இந்த எங்கள் மௌலானா சொன்னார், அல்லாஹ் எங்கள் மௌலானா அதை தான் துவா செய்கிறாரு, அதே துவாவை நான் செய்கிறோம்ல அப்படின்னு எத்தனை பேர் இங்கே அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அதிகபட்சமாக இந்த தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் எங்கே உருவாக்கப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வேற, எங்கே பிறப்பிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் விஷயமே. ஏன்னு கேட்டால் பாலஸ்தீனத்தில் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் பிறக்கிறாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். அதுக்கு ஒரு வீடியோ கிளிப்பை நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ கிளிப்பை முதல்ல இருந்து பார்ப்போம். பார்த்துட்டு கொஞ்சம் இது தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாப்பா இந்த குழந்தை இது ஒரு 3 வயசு இருக்குமா, எல்கேஜி போகிறதுன்னு நினைக்கிறேன். எல்கேஜி அந்த குட்டிக்கிட்ட ஒரு பேட்டி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி முதல்ல இந்த கிளிப்பை பார்ப்போம். بابام این بود که شهید بشه، نوشتم اینو. نوشتم که داداشم که تو راهه شهید بشه وقتی بزرگ شد. نوشتم که هر سال برم کربلا. داداش هم دنیا نیومده آخه، همین الان میگی داداش شهید بشه؟ نه بزرگ شد. بزرگ شد. نه شوخی میکنم. باری کلا بهت، به خاطر این نگاهی که به دختراتون دادیم واقعا دست مریضات داره ها. سلامت. باری کلا بهتون. بعد بابا هم شهید بشه؟ بله. داداش هم شهید بشه، بابا هم شهید بشه؟ بله. بعد خودت هم آرزو شهادت داری؟ بله. باری کلا واقعا بهش. பாப்பா சொல்லு பாப்பா, இந்த குழந்தை சொல்கிறத கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. இந்த இஸ்லாமிய புண்ணியவான்கள் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஏதாவது இந்த குழந்தை ஸ்கூலுக்கு போயிருக்கு. ஸ்கூலில் போகும்பொழுது அந்த டீச்சர் கேட்டிருக்கிறாங்க, நோட்டு பேப்பரில் ஏதோ கேட்டிருக்கிறாங்க, இப்படி நீ வருங்காலத்தில் என்னவா ஆவ அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் உங்கள் அப்பா என்னவா ஆக்கணும்னு விரும்புகிறாரு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த குழந்தை வந்து என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, என்னுடைய அப்பா விரும்புகிறது என்ன அப்படின்னா மார்ச்சராக சாகணுமா.
உயிர் தியாகம் செய்யணுமா, தற்கொலைப்படையாக மாறி உயிர் தியாகம் செய்யணும். அப்படி மார்ச்சராக சாகிறதுக்காகத்தான் நான் விரும்புகிறேன், எங்கள் அப்பா என்ன விரும்புகிறாரோ அதைத்தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது. بابام این بود که شهید بشه نوشتم اینو نوشتم که داداشم அதனால அந்த டீச்சர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு இந்த புண்ணியவதியை பெற்ற புண்ணியவதி யார் அப்படின்னு பிரின்சிபல்கெல்லாம் போய் சொல்லி ஸ்கூல்லாம் பெரிய வைரலாகி அதுக்கப்புறம் அந்த காசா ஆஃபாவுக்கெல்லாம் பெரிய வைரலாகி போயிடுச்சு. பார்த்தீங்களா, அல்லாவினுடைய குழந்தைய எப்பேற்பட்ட ஒரு மனப்பான்மையில் அந்த பெற்றோர்கள் வளர்த்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த குழந்தை மார்ச்சராக சாகும்னு சொல்லுது, அதுதான் அவங்க அப்பாவுடைய விருப்பமா அப்படின்னு சொல்லி அது பெரிய விஷயமாகி அப்புறம் டிவி நியூஸ் சேனலில் இந்த குழந்தைய தூக்கிட்டு போய் பேட்டி கேட்குறாங்க. இந்த குழந்தையுடைய தங்கச்சியும் ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து தம்பி ஒருத்தன் பிறக்க போகிறானா. அப்போ இந்த குழந்தை என்ன சொல்லுது அப்படின்னா, என் தம்பியவும் அப்படித்தான் மார்ச்சராக சாகிறதுக்காக நான் டெடிகேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது. அந்த இதை எங்கே போய் இதை கிரகிக்கவே முடியல. எப்பேற்பட்ட ஒரு மனப்பான்மையை இந்த பாலஸ்தீனத்தில் இருக்கிறவங்களுக்கு ஈரான்காரை வளர்த்து வச்சுருக்கேன். அது என்ன, அந்த குரானுடைய காரியங்கள் தான் இது, வேற ஒன்றும் இல்லை சார். சொல்லு பாப்பா. که تو راه شهید بشه وقتی بزرگ شد نوشتم که هر سال برم کربلا داداش یه هم بارم دنیا نشد. نیومده آخه همین அடாடாடாடாடா. அப்போ அந்த அம்மா கேட்குது, என்னவா உனக்கு தம்பி பையனே இன்னும் பிறக்கலையே, தம்பி பாப்பாவே பிறக்கலையே, அந்த தம்பி பாப்பாவை நீ மார்ச்சரா சாகணும்னு சொல்றியே அப்படின்னு சொல்லவும் அப்போ அந்த الان பாப்பா میگی சொல்லுது, داداش شهید بشه نه بزرگ شد அதான் வளர்ந்த பிறகு தான், குழந்தையா வந்த உடனே நாங்கள் மார்ச்சரா சாகிறதுக்கு அனுபவம் வளரும்போது. ஏன்னு கேட்டால் இப்போ 20 வயசுக்கு மேலே தான் நாங்கள் மார்ச்சரா சாகிறதுக்கு அவங்கள டெடிகேஷன் பண்ணுவோம். ஆனால் சின்ன 10 வயசாக இருக்கும் பொழுதே இந்த யூத இராணுவ வீரர்கள்கிட்ட எப்படி கல்லெறிகிறது, அவங்க மேலே எப்படி கல்லெறிகிறது அப்படிங்கிறத நாங்கள் கற்றுக் கொடுப்போம். அது 10 வயசுலேருந்து அதே வேலையை தான், அங்கே யூஎன் ஸ்கூல்லைலாம் அதே வேலை தான். அங்கேருந்து கல்லெறிஞ்சு எங்கெங்கே யூதர்கள் நடந்து போனாங்க அப்படின்னா, யூத இராணுவ வீரர்கள் அந்த பக்கம் நடந்து போனாங்கன்னா அவங்க மேலே கல்லெறிகிறது. அப்படி கல்லெறிஞ்சு அப்புறம் அவங்க பிடிச்சிக்கிட்டாங்கன்னா, ஐயையோ பார்த்தீங்களா யூதனுடைய வீரத்தை இந்த சின்ன பாலஸ்தீன குழந்தைங்க மேலே காமிக்கிறான் அப்படின்னு அங்கே ஒரு படத்தை போட்டு காமிக்கிறது. இவங்க எப்பேற்பட்ட கேவலமான ஜென்மம்னு மட்டும் பாருங்க. 10 வயசுலேருந்தே கல்லை விட்டு எறிகிறது எப்படி அப்படிங்கிறத அதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. அப்புறம் 10, 15, 20 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து ஹமாஸு, ஹூதிஸு, அதை இதை ஹெசபுல்லாவில் சேர வச்சுருவாங்க. சேர வச்சு அப்புறம் அவங்க என்ன செய்வாங்க, தற்கொலைப்படை இப்படி சிரியாவில் எப்படி சர்ச்சில் தற்கொலைப்படையாக மாறி குண்டை வெடித்து தன்னைத்தானே செதறடிச்சுக்கிட்டோன்னா இது ரொம்ப பிடிக்கும் அல்லாவுக்கு. அல்லாவுக்கு உடம்பை செதறடி சாகடிக்கிறது அப்படின்னா அது அல்லாவுக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு விஷயமா அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. ஏன்னு கேட்டால் கடவுள் தயவா கிருபையாக படைச்ச இந்த உடம்பை செதறடிச்சு சாகணுமா. மற்றவங்கள அப்படி செதறடிச்சா கூட சுற்றி இருக்கிற ஒரு 30-40 பேர் சாவாங்க அடியாயமா. அப்போ அப்படிப்பட்ட மார்ச்சரா சாகணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய தம்பியை பிறக்கிறதுக்கு முன்னாடியே டெடிகேஷன் பண்ணுது இந்த பாப்பா. அக்கா அடாடாடாடாடா. அதுக்கு இந்த புண்ணியவதி இந்த அம்மா சிரிக்கிறத பார்த்தாலே அதிசயமாக இருக்கும். இங்கே பாருங்க, இந்த குழந்தைய அதை சொல்லும் பொழுதே அந்த பேட்டி கொடுக்குறவ என்ன சொல்லுதுன்னு பாருங்க. نوشتم که هر سال ஸ்வீட், ஹவு ஸ்வீட். அதை கேட்கும்போது என் தம்பியை இப்படி நான் இது மார்ச்சரா நான் பலி கொடுப்பேன், மார்ச்சரா அனுப்புவேன், தற்கொலைப்படையாக மாற்றுவேன் அப்படின்னு இந்த குழந்தை அப்போ இந்த வார்த்தைகளையெல்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கான். யாருக்கு, அந்த பேட்டி கேட்குறவங்களுக்கு, அந்த பாலஸ்தீனத்தில் இருக்கிற இந்த டிவி நியூஸ் சேனலுக்கு இந்த குழந்தை சொல்கிறது அப்படி ஸ்வீட்டாக இருக்கான். என்ன هر سال ஒரு برم அருமை. کربلا داداش هم بارم دنیا نیومده சிரிப்பை பாருங்க. பெத்த தாயினுடைய சிரிப்பை மட்டும் பாருங்க. தன்னுடைய குழந்தை உடல் சிதறி சாக போகுது அப்படிங்கிறத சிரிக்குது, சிரிச்சுக்கிட்டு சந்தோஷப்படுது. தன்னுடைய குழந்தைய பார்த்து அது பேசுறத பார்த்து சந்தோஷப்படுது. என்ன ஒரு அற்புதமான அதிசயமான மனித உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்ட சிந்தனை உள்ள பாலஸ்தீன பெண்மணின்னு மட்டும் பாருங்க. نیومده آخه همین الان میگی داداش شهید بشه نه بزرگ شد بزرگ شد نه شوخی میکنم باریکلا بهت به خاطر این نگاه கிரேட் ஜாப். அடாடாடா, எப்படி அந்த பேட்டி கேட்குற சொல்கிற பாருங்க, கிரேட் ஜாப். எதுக்கு இந்த குழந்தைய நீங்கள் வளர்த்ததுக்கு, இப்படி வளர்த்ததுக்கு இதுதான் கிரேட் ஜாப்.
எப்போவுமே அல்லாஹ் இஸ் கிரேட்னு சொல்லுவாங்க. இப்போ அல்லாஹ்வினுடைய வழியில் போனால் அதை கிரேட்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ இந்த குழந்தை வந்து தன்னையும் தன்னுடைய உடலையும் தன்னுடைய தம்பியினுடைய உடலையும் சிதறடிச்சு சாகடிக்கிறதுக்காக இந்த போக போகிற அந்த மார்ச்சரா சாக போகிற அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அடாடாடாடாடா கிரேட் ஜாப் அப்படின்னு இந்த பாப்பா சொல்லுது. இந்த புண்ணியவதி சொல்லுது. இது சொல்லிட்டு இது ரொம்ப ஈஸிலாம் கிடையாது. இப்படியெல்லாம் நிறைய பேர் வளர்க்க மாட்டேங்கிறாங்க. காசாவில் நிறைய பேர் என்னடானா குழந்தைங்கள்லாம் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க வந்து இந்த குழந்தைய வந்து எப்படி ரொம்ப அழகா வளர்த்துருக்கிறீங்க. இப்படித்தான் பாலஸ்தீனத்தில் இருக்கிற எல்லா அம்மாமாரும் அப்பாமாரும் அப்படித்தான் குழந்தைகளை வளர்க்கணும் அப்படின்னு கிரேட் ஜாப் அப்படின்னு சொல்லுது. அடாடா, கருணையின் முகத்தை பார்த்தீங்களா? அந்த மௌலானுடைய கருணை முகம் மாதிரியே இவளுடைய முகத்தை, அவங்களுடைய முகத்தையும் பாருங்களேன். இந்த இந்த கருணையின் முகத்தை மார்த்தரா அல்லாவுக்காக அல்லக்ஸா மசூதிக்காக மார்ச்சரா சாக போற அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுது இந்த புண்ணியவதிகள். அட கொடுமையா. واقعا دست مریضات داره ها. سلامت باریکلا بهتون. بعد بابام இப்ப கேக்குது, நீ வந்து உங்க அப்பாவும் மார்ச்சரா சாகணும், தற்கொலைப்படையா போய் உடம்பெல்லாம் செதறடிச்சு சாகணும்னு விரும்புறியா அப்படின்னு இந்த பிள்ளைகிட்ட கேக்குறாங்க. இந்த குழந்தை கள்ளங்கபடம் இல்லாம என்ன شهید சொல்லுங்க? بشه داداشم எஸ். அடாடாடாடா. شهید بشه بابام شهید بشه எஸ். ஆமா, எங்க அப்பாவும் நானும் என் தங்கச்சியும் என் தம்பியும் மார்ச்சரா நாங்க சாகணும், தற்கொலை படையா மாதிரி. அதுதான் மார்ச்சர்னா. அப்படிதான் அவங்களுடைய பாணியில மார்ச்சர்னா அதுதான். நம்ம பாணியில மார்ச்சர்னா நம்முடைய நாட்டு இராணுவ வீரர்கள் போய் நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்காக அவன் பாகிஸ்தான்காரனா எவனாவது அவனோட சண்டை போட்டு அது சாகுற அது அது இல்லை. அதுக்கு பேர் தான் யதார்த்தமாலே மார்ச்சர். குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக, ஒரு நாட்டை காப்பாற்றுறதுக்காக, அப்படி எதிரிகிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக, தற்காத்து கொள்ளுகிறதுக்காக, அப்படி தற்காத்து கொள்ளும் பொழுது சாகுற விஷயத்துக்கு பேர் தான் மார்ச்சர். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. மார்ச்சர்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து அல்லாஹ்வினுடைய வழியில் புனித போர் செய்யணும். எங்கேயாவது போகணும், அங்கே போய் அங்கே உள்ளவங்களையெல்லாம் எங்கள் புண்ணிய மதத்துக்கு வாரியா இல்லையா, ஒரு 2 கேள்வி. இல்லைன்னா ஜிஸியா கொடு, இல்லையா ஜோலி முடிக்கணும், அப்படி செய்யணும். அப்படி அந்த மாதிரியான ஏதாவது பிரச்சனை வரும்பொழுது இவங்க செத்து போனாங்கன்னா, ஆடா பாவமே பார்த்தீங்களா இந்த காஃபிரு நம்ம அல்லாஹ்வின் அடிமையை கொண்டு விட்டான் அப்படின்னு சொல்லி அந்த அவங்களுக்கு மார்ச்சர்னு பேர் வைப்பாங்களாம். இதுதான் அவங்களுடைய பாணியில் மார்ச்சர். சும்மா போய் வம்பிழுத்து கற்பழித்து கடத்திட்டு வந்து அந்த மாதிரி செய்யும் பொழுது அப்புறம் அவன் குண்டை போட்டு கொன்னானா, ஐயோ பார்த்தீங்கன்னா நம்ம அல்லாஹ்வின் அடிமைகள் மார்ச்சராக செத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய பாணியில் மார்ச்சர். யதார்த்தமான உயிர் தியாகம் கிடையாது இது. இது சிரியாவில் எப்படி சர்ச்சில் போய் ஒருத்தன் குண்டை வெடிச்சுக்கிட்டு உடம்பை செதறடிச்சுக்கிட்டு செத்தானோ, 30 பேரை சாகடிச்சானோ, அந்த அந்த வேலையை செய்கிறது அதுக்கு பேர் தான் மார்ச்சர். அதனால தான் அவனை வந்து அல்லாஹ் வந்து அவனுக்கு உன்னதமான இடத்துல சூனபதியில் கொடுப்பானாக அப்படின்னு துவா செய்வாங்க. செத்த நம்மளையெல்லாம் சவிப்பாங்க. நம்ம ஒரு ஓரமாக எங்கேயாவது ஆராதிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை சவிப்பாங்க. அதுதான் இந்த புண்ணிய மதத்தின் புதுமைகள். بعد خودت هم آرزو شهادت داری நீயும் அப்படி மார்ச்சரா சாகணும்னு விரும்புறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம். باریکلا واقعا கிரேட் ஜாப், கிரேட் ஜாப். இப்படித்தான் இவங்களுடைய புண்ணிய மதத்தினுடைய இவங்க வாழ்க்கை, இவங்களுடைய சிந்தனை, இவங்களுடைய மனப்பான்மை, இது எல்லாமே இப்படித்தான் வாழ்ந்துருக்குறாங்க. 1400 வருஷமா இப்போவும் அப்படித்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் மனுஷன் கிறிஸ்தவர்களெல்லாம் சபிக்கிறாப்புல. அப்போ நீ தமிழ்நாட்டில் இந்த புண்ணியவான் என்னென்ன போராளிகள் இயக்கத்தை இப்போ ரகசியமாக மறைமுகமாக உருவாக்கி வச்சிருக்காப்புலன்னு தெரியல. அதனால கிறிஸ்தவர்கள் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க.